வரதராஜ பெருமாள், கிரிவரதன், மலைமண்டல பெருமாள்னு 3 திருநாமம். மலைமண்டல பெருமாள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மண்டலம்னா தலைமையான இடம். மலையில இருக்கிற எல்லா பெருமாளையும் ஒரே இடத்துல சேவிக்கிறதுனால தான் மலைமண்டல பெருமாள். இது தென்பத்திரி. இந்த கோவில்ல 4 நிலையில சுவாமியை பார்க்கலாம். நின்று, நடந்து, இருந்து, கிடந்து அப்படின்ற மாதிரி நின்ற கோலமும் நடந்த கோலமும் வரதராஜ பெருமாள், அமர்ந்த கோலம் லட்சுமி நாராயணன், கிடந்த கோலம் ரங்கநாதன். ஆழ்வார்கள்ல பூதத்தாழ்வார் வழிபட்ட ஸ்தலம். 18 சித்தர்களுமே இந்த பெருமாளை வழிபட்டிருக்காங்க. ராகவேந்திரர் சில காலம் தங்கி இருந்து புஷ்ப கைங்கரியம் பண்ண கஷேத்திரம். அதிகமான பக்தர்கள் வெளிநாட்டிலேருந்து வரவங்க தான் ஜாஸ்தி. அதில் இட்டாலி, ஜெர்மனி, ரஷ்யன்ஸ். அனைவருக்கும் வணக்கம். ஆலயவோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நாம் தரிசிக்க இருப்பது காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கம் பகுதியில் சதுரங்கப்பட்டினம் அல்லது சத்ராஸ் கிராமத்தில் அமைந்துள்ள சுமார் 1300 ஆண்டுகள் பழமையான மலை மண்டல பெருமாள் திருக்கோயில். இத்திருக்கோயில் ராகு கேது உட்பட அனைத்து சர்வதோஷ நிவர்த்தி ஸ்தலமாக திகழ்கிறது. இத்தலம் சென்னையிலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இத்திருக்கோயிலை பற்றிய பல அற்புத விவரங்களை எங்களுக்கு அளித்த திரு ஸ்ரீதர் பட்டாச்சாரியார் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சோழர் காலத்தில் கட்டப்பட்டு பின்னர் விஜயநகர மன்னர்களால் விரிவாக்கப்பட்டதாக கூறப்படும் இத்திருக்கோயில் பல சுவாரஸ்யமான அம்சங்களை கொண்டது. இங்கு பெருமாள் நின்ற, நடந்த, இருந்த, கிடந்த என 4 நிலைகளிலும் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். இந்த கோயிலை தென் பத்ரிநாத் என்றும் அழைக்கின்றனர். ராகவேந்திர சுவாமிகள், 18 சித்தர்கள், ஆழ்வார்கள் உள்பட பல மகான்கள் வழிபட்ட தலமாக திகழ்கிறது. மேலும் இங்குள்ள அஷ்டநாக கருடன் தனது உடலில் 8 நாகங்களை ஆபரணமாக கொண்டு காட்சி தருவதால் இவரை தரிசிப்பவர்களுக்கு சகலவித சர்ப தோஷங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. இத்தலத்தின் ராஜகோபுரம் 5 நிலை மற்றும் 7 கலசங்களுடன் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. ராஜகோபுரத்திற்கு எதிரே ஹனுமன் சன்னதி உள்ளது. ராஜகோபுரத்தின் நுழைவாயிலில் கணேசர் மற்றும் நாகராஜர் உள்ளனர். நுழைவாயிலை கடந்து சென்றால் பலிபீடம், கொடிமரம் மற்றும் அஷ்டநாக கருடன் உள்ளன. அதையடுத்து மூலவர் கருவறை மண்டபம் முன்பு துவாரபாலகர்கள். கருவறை மண்டபத்தில் கிழக்கு நோக்கிய மூலவர், மலைமண்டல பெருமாள் சன்னதி உள்ளது. இப்போது பட்டாச்சாரியார் இத்தலத்தின் வரலாறு, மூலவர் தோற்றம் மற்றும் சிறப்புகளை பற்றி கூறுவதை பார்ப்போம். வரதராஜ பெருமாள், கிரிவரதன், மலைமண்டல பெருமாள்னு 3 திருநாமம். காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா வரதராஜ பெருமாளை மட்டும் சேவிக்கலாம். இங்கே தேவியரோட ஸ்ரீதேவி, பூமி தேவியோட சேர்ந்து பெருமாள் சேவை சாதிக்கிறார். பெருமாளுக்குன்னு தனியாக பீடம் கிடையாது. ஏன் பீடம் இல்லைன்னா அவர் இருக்கிறது மலையையே பீடமாக வச்சுருக்கிறதுனால மலையப்பனாவே சேவை சாதிக்கிறார். இங்கே பெருமாளுடைய இன்னைக்கு சனிக்கிழமை, புதன்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி காலங்களில் வரும்போது பஞ்சாயுதங்களோடு இருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னாக்க சக்கரம், சங்கு, கதை, வில், கத்தி. இது சர்வதோஷ ஸ்தலம்ன்றதுனால இடுப்புல நாகாபரணத்தோட இருப்பார். இந்த பெருமாள் பஞ்சாயுதங்களோட இருக்கிறது. இன்னைக்கு கிழமையில இன்னைக்கு சேவையாகுது. பெருமாளுடைய பாதமும் கருடனுடைய தலையும் ஒரே லெவல்ல இருக்கும். கருடனுக்கு தலையில ஒரு சர்பம், 2 காதுல 2 சர்பம், மாறுல 2 சர்பம், தோள்பட்டில 2 சர்பம், இடுப்புல ஒரு சர்பமா மொத்தம் 8 சர்பத்தோட அஷ்டநாக கருடனா இருக்கனால இது சர்பதோஷ நிவர்த்தி ஸ்தலமா இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. இந்த பெருமாளுடைய பார்த்தீங்கன்னாக்க ஒரு கை கீழே இருக்கும், அதாவது சக்கரம் கீழே இருக்கும், சங்கு மேலே இருக்கும். ஒரு கை கீழே, ஒரு கை மேலே, ஒரு பாதம் முன்னாடி, ஒரு பாதம் பின்னாடி இருக்கும். இது என்ன விசேஷம்னா கஜேந்திர மோட்சம். யானையினுடைய காலை முதல்ல பிடிச்ச உடனே ஆபத்பாந்தகா அநாதரட்சகான்னு யானை கத்துற போது யானையை காப்பாத்துறதுக்காக சக்கரமானது கீழே இறங்கிடுது. சக்கரம் கீழே இறங்கினோடனே பெருமாள் என்ன செய்கிறார், நீ பேசாம இரு, நானே போய் என் பக்தனை காப்பாத்திக்கிறேன்னு சொல்லி
அவரே நடந்த கோலத்தில் இருக்கார். இந்த கோவில்ல 4 நிலையில சுவாமியை பார்க்கலாம். நின்று, நடந்து, இருந்து, கிடந்து அப்படின்ற மாதிரி நின்ற கோலமும் நடந்த கோலமும் வரதராஜ பெருமாள், அமர்ந்த கோலம் லட்சுமி நாராயணன், கிடந்த கோலம் ரங்கநாதன். மொத்தத்தில் 4 நிலையில இங்க பெருமாளை சேவிக்கலாம். அதே மாதிரி இந்த 3 பேருமே பூமியிலேருந்து வந்த மூர்த்திகள். அதனாலதான் தேவியர்கள் 3 பேரும் இருந்ததுனாலதான் அந்த சாஸ்திரங்கள்ல எப்படி சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி ஸ்ரீதேவியானவர் உயரமாகவும் பூமி தேவி குள்ளமாகவும் இருப்பார். எல்லா கஷேத்திரத்திலையும் ஸ்ரீலக்ஷ்மி தான், ஸ்ரீதேவி தான் நம்மளை பார்க்கிறாம இருப்பார். ஆனா இங்க ஸ்ரீதேவி தலையை தொங்க போட்டு பூமியை பார்த்துட்டு இருக்காங்க. பூமி தேவி தான் நம்மளை பார்க்கிறாங்க. அதனால கிரகத்துல ஏற்படக்கூடிய என்ன தோஷங்கள் இருந்தாலும் பூமி தாயாரே பார்க்கறதுனால பூமி சம்பந்தமான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இடமாகவும் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. அதனாலதான் பூமாதேவியினுடைய பார்வை கிடைக்கிறதுனால எந்த பிரச்சனையும் தீர்த்துருவார். இந்த பெருமாளை யார் யார் வழிபட்டிருக்காங்க அப்படின்னா, இங்க முதல்ல இதுல ஆழ்வார்கள்ல பூதத்தாழ்வார் வழிபட்ட ஸ்தலம். 18 சித்தர்களுமே இந்த பெருமாளை வழிபட்டிருக்காங்க. அதுல அதிகமான பலனை அனுபவிச்சவங்க அகத்தியர், போகர், பாம்பாட்டி, பதஞ்சலி. இதுல கோவில்ல பதஞ்சலி படிக்கட்டாகவே இருக்க 2 சர்ப்பம் வரப்போதே இது பண்ணலாம். அங்க 2 சர்ப்பங்கள் இருக்கும் படிக்கட்டுல. அந்த இடத்துல பதஞ்சலி நித்தியவாசம். இந்த இடத்துல போகருக்கு அதிக பலன்னா என்ன பலன்னாக்க, சித்தர்கள்லயே பறக்கிற சக்தி உள்ள ஒரே சித்தர் போகர். அந்த போகருக்கு பறக்கிற சக்தியை கொடுத்த ஸ்தலம் இது. அதை கொடுத்தவர் இந்த கருடன். அதனால இங்க போகருக்கு ரொம்ப முக்கியமான ஸ்தலமா இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இங்க எப்படி சித்த புருஷர்கள் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி வட இந்தியால வைராகிகள் முக்கியமானது. அதுல கிருஷ்ணன் பிறந்த மதுரால பிறந்த சீதாராம சுவாமிகள்ன்ற மகான் இங்க இந்த பெருமாளை வழிபட்டு முக்தி அடைஞ்ச கஷேத்திரம். ராகவேந்திரர் சில காலம் தங்கி இருந்து புஷ்ப கைங்கரியம் பண்ண கஷேத்திரம். அதனால இந்த கஷேத்திரத்துல எல்லா சித்தர்களும் மகான்கள் எல்லாருமே இந்த கோவிலை தரிசனம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, நீங்க மலைமண்டல பெருமாள் சொல்றீங்களே, மலையையே காணுமே அப்படின்னு சொல்லலாம். இந்த பெருமாள் மலையில இருக்கிற பெருமாள் மலையில தான் இருக்கார். தரையில இருந்த சுவாமி தான் பூமியில அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க. அவங்கள தான் பார்க்க முடியாது. மலையில இருந்த கோவில் மலையில இருந்த பெருமாள் தான். மலைமண்டல பெருமாள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மண்டலம்னா தலைமையான இடம். மலையில இருக்கிற எல்லா பெருமாளையும் ஒரே இடத்துல சேவிக்கிறதுனால தான் மலைமண்டல பெருமாள் அப்படிங்கிற திருநாமத்தோடு இங்க அவர் சேவை சாதிக்கிறார். கீழ் சன்னதி தான் பத்ரிநாத். இது தென்பத்ரி. இது அந்த பத்ரி நாராயண பெருமாளும் 20 அடி விஸ்வரூப ஆஞ்சநேயரும் அந்த பூமியில புதைஞ்சிருக்காங்க. அதனாலதான் பத்ரிக்கு தான் வந்திருக்கீங்க. இது தென்பத்ரி. இது அதனாலதான் இந்த கோவிலுடைய இதில் பார்க்கிற போது அவங்கள தரிசனம் பண்ண முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அடுத்தது இந்த கோவிலுக்குள்ள வரும்போது கர்ப்ப கிரகத்துக்குள்ள நுழையணும்னு சொன்னாக்க, அந்த துவாரபாலர்களுக்கு மேல பொதுவா எல்லா கோவில்லையும் லக்ஷ்மி தான் இருப்பாங்க. லக்ஷ்மியோ கஜலட்சுமியோ தான் இருப்பாங்க. ஆனா இந்த ஸ்தலத்துல மட்டும்தான் யோக நரசிம்மன் இருப்பார். அதனால இங்க பிரதோஷம் நடக்கிறது உண்டு. அதனால பிரதோஷம் இதெல்லாம் இந்த கோவில்ல நடக்கும். அதே மாதிரி இந்த கோவில்ல ஒரு அதிசயமான விளக்கு அமைஞ்சிருக்கும். அது திருவோண தீப இது அன்னைக்கு தான் அதை ஏற்றுவோம். அது சிரவண தீபமாக அந்த விளக்கை நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த விளக்கு என்ன விசேஷம் அப்படின்னாக்க, கீழே 6 கூர்மம்னு சொல்லக்கூடிய ஆமையும், அதுக்கு மேலே 6 மயில்களும், அது மேலே 4 கருடனும், 4 கருடன் ஒரு காலை சர்ப்பத்தினுடைய காலை வச்சுட்டு இன்னொரு காலை விளக்கினுடைய பீடத்தில் வச்சிருக்கிற மாதிரி ஒரு அமைப்போடவும் அந்த விளக்கானது இங்கே இருக்கு. அந்த விளக்கு ரொம்ப அதிசயமான விளக்கா இருக்குது. இது தமிழ்நாட்டில் ஒரு 3 இடத்துல இந்த அதிசய விளக்குகளை பார்க்கலாம். ஒன்று திருமோகூர் அப்படிங்கிற இடத்துல மதுரையில் காலமேக பெருமாள் சன்னதியில் அந்த விளக்கு ஒரு பக்கம் ஆஞ்சநேயரும் ஒரு பக்கம் கருடன் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று காஞ்சிபுரத்தில் பச்சைவண்ண பெருமாள் கோயிலில் போனீங்கன்னா ஒரு சர்ப்பம் வளைஞ்சி சர்ப்பத்துக்கு மேலே ஒரு விளக்கு இருக்கும். அதே மாதிரி இங்கே 3வது விளக்கா இந்த கோவிலில் இருக்கிற விளக்கும் கருடனையும் இதை பண்ணி, இது சர்ப்பதோஷ நிவர்த்தி ஸ்தலங்கிறதுனால கருடனே சர்ப்பத்தினுடைய காலில் தலையில் வச்சுட்டு அதை அழுத்துற மாதிரி இங்கே ஒரு விளக்கும் அமைஞ்சிருக்கும் இங்கே. அதனால் எல்லா இடங்கள்லையும் இந்த விளக்குகள் ரொம்ப விசேஷமானதாக இருக்குது. இத்திருத்தலம் உலக அளவில் பிரசித்தி பெற்றது.
போகர் சித்தர் சீனாவிற்கு சென்று அங்கு தங்கியிருந்த காலத்தில் அங்கு அவரை பின்பற்றிய பல சீனர்கள் இந்த இடத்திற்கு வந்ததாக கூறப்படுகிறது. அது தவிர மேலும் பல நாடுகளுக்கு இத்தலத்துடன் தொடர்பு உள்ளதால் இங்கு அதிக அளவில் வெளிநாட்டு பக்தர்கள் வந்து இத்தல பெருமாளை வணங்குகின்றனர். அதை பற்றி பட்டாச்சாரியார் கூறுவதை பார்ப்போம். டென்மார்க் மியூசியத்தில் இந்த கோவிலுடைய டிராயிங்குகள் இருக்கு. அதே மாதிரி இந்த கோவிலுடைய மணி இன்னைக்கு பீஜிங்கில் இருக்கு. சீனாவுடைய இதில் பீஜிங்கில் மியூசியத்தில் இருக்கு. அதில் தமிழில் மலைமண்டல பெருமாள் சதுரங்கப்பட்டினங்கிற வாசகமும் இருக்கு. அந்த மணி எப்படி போச்சுங்கிற விவரமும் அவங்களுடைய டார்க் ரூம் அவங்களுடைய இதில் ரெக்கார்டில் பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னாக்க, இங்கே இருந்த ஒரு ஷிப்பானது இன்னைக்கு மியான்மர், அன்னைக்கு பர்மாவுக்கு இங்கேருந்து ஒரு ஷிப்பு போன போது அது கரை தட்டி கப்பல் உடஞ்சிடுச்சு. அந்த உடஞ்ச போது தான் அதில் இந்த மணி இருந்ததாகவும், அந்த மணியை நாங்கள் கொண்டு போய் அப்போ சீனாவினுடைய கண்ட்ரோல், இன்றைக்கும் மியான்மரும் சீனாவினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருந்ததுனால அவங்க கொண்டு போய் அவங்க மியூசியத்தில் வச்சுருக்கிறதாக அவங்க அதில் பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த ஊருக்கு வரணும்னா, இந்த இடத்துக்கு வரணும்னா அந்த காலத்தில் டேக்ஸ் உண்டு. டேக்ஸ் கட்டிட்டு தான் இந்த ஊருக்கே வர முடியும். அதுக்கு திரு அரங்கன்படின்னு பேர். அந்த அரங்கன்படியை கட்டினா தான் இந்த ஊரில் அலோவ் பண்ணுவாங்க. அந்த விவரம் ஜாவா தீவில் இருக்குது. அதில் தமிழில் எல்லா விவரத்தோட இருக்குது. அதனால தான் உலகளவில் இது பிரசித்தமானதாக இருந்ததுனால தான் இந்த கோவிலுக்கு இன்னைய வரைக்கும் வெளிநாட்டு பயணிகள் அதிகம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் பக்தர்கள், அதிகமான பக்தர்கள் வெளிநாட்டிலேருந்து வரவங்க தான் ஜாஸ்தி. அதில் இட்டாலி, ஜெர்மனி, ரஷ்யன்ஸ், இதில் செக் குடியரசு, இந்த மாதிரி பல தேசங்கள்ல இருந்தெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த கோவிலை தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட ரீசண்டாக அந்த இதில் இந்த கோவிலுடைய டிராயிங் இருக்கிற டென்மார்க்லேருந்து ஒரு பெண் அவங்களுடைய மூதாதையர்கள் எல்லாம் இந்த கோவிலை இது பண்ணியிருக்காங்க, இந்த கோவிலுடைய பெருமையை சொல்லியிருக்காங்க, அதை நான் பார்க்கணுன்னு இங்கே வந்தேன்னு சொல்லி அந்த பொண்ணு இந்த பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு போயிருக்கிறார். நம் அடுத்த வார பதிவில் இத்தலத்தில் உள்ள தாயார் சன்னதியின் அமைப்பு, சிறப்புகள் மற்றும் இதர சன்னதிகள், விஜயநகர மன்னர்களின் சிலை வடிவமைப்புகள், இத்திருத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்புகள் போன்றவற்றை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.